மைக்கை கொடுத்தா கமல் வளருவார். ஒரு 100 பேருக்கு முன்னாடி மைக் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக வளருவார். ஒரு ஆடியோ நிகழ்ச்சி மணிரத்னம் இருக்கார், இவர்கள்லாம் இருக்காருன்னும் போது பயங்கரமாக வளருவார். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பேசும்போது எதிர்க்க சிவராஜ்குமார் வந்து உட்கார்ந்தார். சிவராஜ்குமார் வந்து உட்காரும்போது இவர் வந்து உறவே அது இதெல்லாம் என்னென்னோ பேசும்போது எங்ககிட்டேருந்து வந்தது தான் உங்கள் பாஷைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இதுதான் நடந்தது. அதாவது கமல் யூஸ்வலாக பயங்கரமாக வளருவார். உங்களுக்கு புரியாததுனால அந்த உளறலாகவே அது தெரியாது. ஏதோ பெருசாக சொல்கிறாரு போல இருக்கு, புரியலன்னு நாம் நினச்சின்றோம். செமையாக வளருவார். ஒன்றும் வேண்டாம், இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, இவர் ஸ்டேட்டஸ் போடுறாரு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் அந்த எம்ஜிஆர் பாட்டு நானனிட்டல் பாட்டினுடைய வரிகளை போடுறாரு. ஊரார் கால் பிடிப்பார், அதில் மானமில்லை ஈனமில்லை, அவர் எப்போதுமே தாழ்படிவார். இதை எழுதுறாரு. யாருக்கு சொல்கிறாரு? இவர் போய் காலில் விழுந்ததுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா, அல்லது திமுகவை பார்த்து உன் காலில் நான் விடறேன் பாருன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது கமலை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த சொன்னார். தமிழ்நாட்டில் கன்னடர்கள் ஆண்டிருக்காங்க, தெலுங்கர்கள் அண்ணாதுரையை சொல்கிறாரான்னு தெரியல, மலையாளிகள் ஆண்டிருக்காங்க அப்படின்லாம் வேற இவர் சொல்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் தமிழன்னு சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதல் தமிழ் இவருன்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் அது கன்ஃபியூஷன் இல்லாமல்